தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை தரும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், திமுகவினுடைய முக்கியமான நிர்வாகிகள், அறிவு கொழுந்து ஊபிஸ்கள்னு இவங்க எல்லாருமே நேத்து நைட்ல இருந்து தூங்காம கத்திட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்காம கதறிட்டே இருக்காங்க. அதுவும் இந்த சோசியல் மீடியால சுத்துற இந்த ஊபிஸ்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஓவர் டைம் பார்த்துட்டு கதறிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது, தமிழகத்தினுடைய ஷேடோ சிஎம்மா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தான். 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை பார்லிமெண்ட்ல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. நாமெல்லாம் இருக்கிறது தமிழகத்துல இல்லையா, இங்க திமுகவுடைய ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கு. சோ எப்படி இருந்தாலும் மத்திய அரசு மீதும் பாஜக மீதும் அவதூறுகளை பரப்பி மக்கள் கிட்ட தவறான செய்திகளை மட்டும்தான் பரப்பிட்டு இருப்பாங்க. இந்த பட்ஜெட்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அந்த நல்ல விஷயங்களை மக்கள் கிட்ட, தமிழக மக்கள் கிட்ட இவங்க யாருமே கொண்டு போய் சேர்க்கவே மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, அந்த பட்ஜெட்டுக்கான விளக்கத்தை தரேன்னு சொல்லி பொதுக்கூட்டத்தை கூட்டி மக்கள் கிட்ட பேசி புரிய வச்சுட்டாரு. அந்த மக்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி பேசி புரிய வச்சுட்டாரு. இந்த பட்ஜெட்ல என்னெல்லாம் இருக்கு, மக்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த மத்திய அரசு எப்படி கதை கச்சிதமா செஞ்சுட்டு வராங்க, நாட்டு மக்கள் நலன்ல பாஜக அரசு எப்படி அக்கறையோடு செயல்படுறாங்க, மக்களுக்கு தேவையான திட்டங்களை எப்படி அவங்க வகுக்கிறாங்க, என்ன மாதிரியான திட்டங்களா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நேரடியாக மக்கள்கிட்டயே போய் எல்லா விஷயத்தையுமே மக்களுக்கு புரியுற மாதிரி பேசிட்டாரு. அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஒரு மூவை இந்த திராவிட மாடல் அரசானது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த பொதுக்கூட்டத்துல தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்து, திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இருந்து, தாவேகா தலைவர் விஜய் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வரைக்கும் எல்லாருமே வெற்றி செஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம திமுகவுக்கு சவால் விடுற மாதிரி அறிவாலயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலையுமே நான் பேத்து எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருந்தாரு. இத மாதிரி பல விஷயங்களை பேசி திமுகவினரையும் திமுக கூட்டணி கட்சியினரும், முக்கியமா பாஜகவுக்கு எதிராக இங்க அரசியல் பேசக்கூடியவர்கள், பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் சொல்லி எல்லாருமே வெற்றி செஞ்சுட்டாரு. போட்டு போலன்னு பொலந்து கட்டிட்டாரு. அண்ணாமலை அவர்கள் நேத்திக்கு பொதுக்கூட்டத்துல பல சம்பவங்கள், இது மாதிரியான பல சம்பவங்கள் பண்ணதுனாலதான் நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் இவங்க எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க, கதறிட்டு இருக்காங்க, உருண்டு புரண்டு அழுதுட்டு இருக்காங்க.